அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இலங்கைக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 43 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றிருக்கு. இது குறித்து சூரியகுமார் யாதவ் ஒரு அதிரடி பேட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் சூரியகுமார் யாதவ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கைக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 43 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க. ஜூலை 27ஆம் தேதி தம்புலா நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்தியா அதிரடியாக விளையாடி 20 ஓவரில் 213க்கு 7 ரன்கள் குவித்திருந்தது. அதிகபட்சமாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் 58, ரிஷப் பந்த் 40, ஜெய்ஸ்வால் 40, கில் 34 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இலங்கை சார்பில் பதிரனா அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். அதைத் தொடர்ந்து 214 ரன்னை துரத்திய இலங்கைக்கு பதும் நிசாங்கா 79, குசால் மெண்டிஸ் 45 ரன்கள் அடித்து நல்ல துவக்கத்தை கொடுத்து இந்தியாவை அச்சுறுத்தினாங்க. ஆனால் அவர்களை தக்க சமயத்தில் அவுட் ஆக்கிய இந்தியா அடுத்து வந்த குசால் பெரரோ 20, மெண்டிஸ் 12, கேப்டன் அசலங்கா 0, தசுன் ஜனாகா 0, ஹசரங்கா 0 ரன்களில் அவுட் ஆகி மிரட்டினாங்க. இந்த நிலையில் 19.2 ஓவரில் 170 ரன்களுக்கு ஆல் அவுட்டான இலங்கை தோல்வியை சந்தித்திருந்தது. மறுபுறம் சிறப்பான வெற்றி பெற்று 1-0 அப்படின்ற கணக்கில் முன்னிலை பெற்ற இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ரியான் பராக் 3, அக்சர் பட்டேல் மற்றும் ஹர்ஷதீப் சிங் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க. அந்த வகையில் புதிய கேப்டன் சூரியகுமார் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையில் இந்தியா தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக துவங்கியிருக்கு. இந்த வெற்றிக்கு 58 ரன்கள் குவித்து முக்கிய பங்காற்றிய கேப்டன் சூரியகுமார் ஆட்டநாயகன் விருதை வென்றார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் இந்த போட்டியில் பனி வராதது தங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைந்ததாக சூரியகுமார் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பீச் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார். அதைவிட 140க்கு 1 என இலங்கை வலுவான நிலையில் இருந்தபோது 2024 T20 உலகக்கோப்பை ஃபைனலை நினைத்து கொண்டே போராடி வென்றதாக அவர் கூறியிருக்கார். இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னா, முதல் பந்தில் இருந்தே இலங்கை கிரிக்கெட் நல்ல பிராண்டை விளையாடினாங்க. அவர்கள் தொடர்ந்து வேகத்தையும் பின்பற்றினாங்க. இந்த பீச் இரவு நேரத்தில் எப்படி விளையாடும் என்பது நாங்கள் அறிவோம். அதிர்ஷ்டவசமாக இங்கே பனியும் கிடையாது. உலக கோப்பையில் நாங்கள் விளையாடிய விதம் இந்த போட்டியில் எதிரணி முன்னிலையில் இருந்தோம் வெற்றி என்னும் தூரத்தில் இருக்கு என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்துச்சு. அணியின் வெற்றிக்கு எது வேலை செய்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நாங்கள் இடது வலது கை ஜோடி பற்றிய முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதனை அடுத்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவித்ததை தொடர்ந்து இந்தியாவின் முழுநேர T20 கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் தலைமையிலான இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடியிருக்காங்க. இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட கௌதம் கம்பீருக்கும் இதுவே முதல் தொடர் அப்படிங்கிறதுனால இந்த தொடர் கூடுதல் கவனம் பெற்றிருக்கு. இந்த நிலையில் இந்த தொடரின் முதல் T20 போட்டி பலேலேக்கலா சர்வதேச மைதானத்தில் ஜூலை 27 இரவு நடைபெற்றது. இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வென்ற இலங்கை அணியின் கேப்டன் சரித் அசலங்கா பந்து வீசை தேர்வு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய
களமிறங்கிய யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சுபன் கில் ஒரு அதிரடியான துவக்கத்தை வழங்கினாங்க. இந்த ஜோடி பவர் பிளேவில் 74 ரன்கள் விளாசியது. ஆனால் ஜெய்ஸ்வால் 40க்கு 21 ரன்களும் கில் 34க்கு 16 ரன்களுக்கும் அடுத்தடுத்த பந்துகளில் ஆட்டமிழந்தாங்க. அடுத்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் 58, 26 ரன்கள் விளாசி அசத்தினார். அவருக்கு துணையாக ரிஷப் பந்த் 49க்கு 33 ரன்கள் சேர்க்க இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 213 ரன்கள் சேர்த்திருந்தாங்க. மதீஷா பதிரானா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தொடர்ந்து 214 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணிக்கு பதும் நிசாங்கா மற்றும் குஷல் மெண்டஸ் இணை யாரும் எதிர்பார்க்காத துவக்கத்தை வழங்கியிருந்தது. பவர் பிளேவில் 55 ரன்கள் சேர்த்த இந்த ஜோடியின் அதிரடி அடுத்த ஓவர்களில் தொடர 10 ஓவர்களில் 99 ரன்கள் குவித்திருந்தாங்க. பதும் நிசாங்கா 79க்கு 48 ரன்களுக்கும் குஷல் மெண்டஸ் 45க்கு 27 ரன்களுக்கும் ஆட்டமிழக்க அடுத்து வந்தவர்கள் இந்திய அணியின் பந்து வீச்சு சமாளிக்க முடியாமல் திணறினாங்க. ரியான் பராக், அக்சர் பட்டேல், ரவி பிஸ்னாய் ஆகியோரின் சுழல் தாக்குதலில் சிக்கி இலங்கை அணி 170 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கு. இதன் மூலம் இந்திய அணி முதல் பேட்டில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என தொடரில் முன்னிலை பெற்றிருந்தாங்க. இந்திய அணிக்காக ரியான் பராக் 3 விக்கெட்டுகள், அர்ஷதீப் சிங், அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. 8 4 2 சிக்ஸர் என 26 பந்துகளில் 58 ரன்கள் விளாசிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகன் விருதை கைப்பற்றியும் இருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இதனை அடுத்து கிரிக்கெட்டில் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த ரியான் பராக் பல விஷயங்களை ஓவர் தர காரணம் இதுதான் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதாவது உலகக்கோப்பை நடந்த ஒரு விஷயம் சூரியகுமார் பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையில் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றெடுக்க இந்த போட்டியில் இந்திய அணியுடைய கேப்டன் சூரியகுமார் ஆட்ட நாயகன் விருதை வென்று வெற்றிக்கான காரணங்கள் குறித்தும் பேட்டியளித்திருக்கார். இந்த பேட்டியில் இந்திய அணி டாஸ் தோற்று முதல்ல பேட்டிங் செய்தாங்க. சுபன் கில் 16 பந்தில் 34 ரன்கள், ஜெய்ஸ்வால் 21 பந்தில் 40 ரன்கள் எடுத்து நல்ல துவக்கம் கொடுத்தாங்க. மேற்கொண்டு இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 26 பந்துகளில் அதிரடியாக 58 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 213 ரன்கள் குவித்தாங்க. பதிரனா 4 விக்கெட்டை கைப்பற்றினார். இதைத் தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி 140 ரன்கள் 1 விக்கெட் மட்டுமே இழந்து வலிமையான இடத்தில் இருந்திருக்கு. இதற்கு பிறகு 9 விக்கெட்டுகளை வெறும் 30 ரன்களுக்கு பறிகொடுத்து 43 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சது. இந்திய அணியின் பந்து வீச்சில் அக்சர் பட்டேல் மற்றும் அர்ஷதீப் சிங் 2 விக்கெட் கைப்பற்றினாங்க. ரியான் பராக் மொத்தமாக 8 பந்துகள் மட்டும் வீசி 3 விக்கெட்டை கைப்பற்றி அசத்தினாங்க. இந்த போட்டியில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பிரதான வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு 4 ஓவர் மீதம் இருந்த பொழுது 17வது ஓவரை இளம் பகுதி நேர ஆஃப் ஸ்பின்னர் ரியான் பராக் இடம் கொடுத்து ஆச்சரியப்படுத்தினார். அவர் 1.2 ஓவர் மட்டுமே பந்து வீசி 2 ரன்கள் மட்டும் வெட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகள் வீழ்த்தி அவர் பங்குக்கு ஆச்சரியப்படுத்தினார் அப்படின்னு கூட சொல்லலாம். வெற்றிக்கு பிறகு பேசிய இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இது குறித்து கூறும் பொழுது, இலங்கை பேட்ஸ்மேன்கள் முதல் பந்தில் இருந்து நல்ல பிராண்ட் கிரிக்கெட்டை விளையாடினாங்க. அவர்கள் நல்ல டெம்போவில் இருந்திருக்காங்க. இதற்கான கிரெடிட் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் உலகக்கோப்பையில் நாங்கள் விளையாடி வந்த அனுபவம், ஆட்டம் இன்னும் வெகு தூரத்தில் இருப்பதை நினைவூட்டுகிறது. மேலும் இரவில் விக்கெட் எப்படி செயல்படும் என்பதும் எங்களுக்கு தெரியும். இதனால் ரியான் பராக் பந்து வீசினார். மேலும் பனிப்பொழிவு இல்லாதது எங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பேட்டிங்கில் வேண்டுமா என்பது அணிக்கு நல்ல முறையில் எது பலன் கொடுத்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்காரு. வியூவர்ஸ்,
இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.